லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்பட தக்கவருமாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மட்டுமல்ல, அவர்தான் துதிக்கப்பட தக்கவர். அவர்தான் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர்தான் துதிக்கு தகுதியானவர். அவர்தான் துதிக்கு பாத்திரர் என்றெல்லாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். நீங்க யோசித்து பாருங்க, சில நேரத்துல உலக மனிதர்களை நம்ம துதிக்கிறோம், உலக மனிதர்களை நம்ம பிரைஸ் பண்றோம், உலக மனிதர்களை உயர்த்துகிறோம், உலக மனிதரை புகழ்ந்து பேசுறோம். ஆனால் ஒரு காலம் வரும்போது அந்த உலக மனிதர்கள் அவங்களுடைய சுபாவத்தை காட்டும் போது, அவங்களுடைய உண்மையான குணாதிசயத்தை நாம் அறியும் போது, புரிந்து கொள்ளும் போது நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, ஐயா இவங்களையா புகழ்ந்தோம், இவங்களையா நம்ம வாழ்த்தினோம், இவங்களையா நம்ம புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா கர்த்தரை ஒரு நாள் அப்படி சொல்ல முடியாது. அவர் துதிக்கு பாத்திரர். ஏன் தெரியுமா? அவர் நேற்றும், அவர் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். மனுஷன் ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி மாறிடுவான். ஒரு நாள் நல்லவனா இருப்பான், இன்னொரு நாள் கெட்டவனா இருப்பான். சில சொல்லுவாங்க இல்லையா, என் சுய ரூபத்தை நீங்க இன்னும் பார்க்கல பிரதர்னு வாங்க இல்லையா, என்னுடைய சுய முகத்தை நீங்க என்ன பார்க்கல, என்னோட இன்னொரு முகத்தை பார்க்கலன்னு வாங்க இல்லையா. அந்த இன்னொரு முகத்தை பார்க்கும்போது தான் யோசிப்போம், இவங்களையா புகழ்ந்து கொண்டிருந்தோம் இவ்வளவு நாள். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் நேற்றுக்கு என்ன செய்தாரோ இன்றைக்கு அதே செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு என்ன செய்யறாரோ அதே நாளைக்கு செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் மாறாத தேவன். அவர் துதிக்கு பாத்திரர். சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் பெரியவரும் துதிக்கப்பட பாத்திரருமா இருக்கிறீரப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தர்மையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் தான் பெரியவர், நீர் தான் துதிக்கப்பட பாத்திரராய் இருக்கிறீரப்பா. தொடர்ந்து நாங்கள் உம்மை துதிக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவிச்சு ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.